அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது என்று சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த நாளிலே ஒரு பூமியில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி குடும்பம் நடத்தணும், எல்லா காரியத்தையும் ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த நாளிலே உன் சந்ததி இவ்வளவாய் பெருகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீ பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பா என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய நிலைமை இருக்கிறது. பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய நிலைமை. பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன், பிள்ளைகளை எப்படி நான் திருமணம் முடித்து கொடுப்பேன், அந்த வருமானம் இல்லையே, என் குடும்பத்தில் என் கணவனுக்கு போதிய வருமானம் இல்லையே, நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற கவலைப்படுகிற ஒரு சூழ்நிலை இந்த நாட்களில் இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நாட்களிலெல்லாம் சில குடும்பங்களில் 7 பேர் 8 பேர் பெற்று போட்டிருப்பாங்க. பெற்று போட்டு அந்த பிள்ளை சாப்பிடலே வந்துச்சா போச்சா கண்டுக்க மாட்டாங்க. எனக்கான காலைல வேலைக்கு போய்ட்டு காட்டு வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் வருவாங்க. பிள்ளை அது பாட்டு பழைய சோறை சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் மொத்தம் 7 பேர். 7 பேர்த்துக்கு எங்கள் அம்மா சாப்பாடு ஆக்கி போடுவோம். வரிசையாக உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம். பழைய சோறு, ஊறுகாய், மத்தியானம் ஏதோ ஒன்று வைப்பாங்க. சாயங்காலம் ஏதோ மக்காச்சோளம், ஏதோ கப்பக்கிழங்கு ஏதோ வைப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு போயிடுவோம். அதில் ஒரு புல் அங்கிட்டு போயிடும், அது சாப்பிடாது, அப்படியே பட்டினியாக படுத்துரும். எப்படியோ அவங்க பாட்டுக்கு பெற்று போட்டாங்க. அது பாடு வளர்ந்துருக்கு பிள்ளைங்க. 7 பேர். எத்தனை பேர்? 7 பேர் அல்லது 8 பேர். இன்னும் ஒரு குடும்பத்தை பார்த்தா 10 பேர்லாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சில பெற்றோர்கள் 2 பிள்ளையை பெற்றுட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு தாய்மார்கள் படாத படுப்படுறாங்க. உட்கார மாட்டான், இல்லைனா நிற்க மாட்டேங்கிறான், அங்கே போயிடறான், இங்கே போயிடறான், பேச மாட்டான், செல்லை கையில் வச்சுக்கிறான், செல்லை பார்க்காரன், செல்லை தான் பார்ப்பான், அப்படி தான் பார்ப்பேன் என்னங்கிறான். இப்படிலாம் தாய் இப்போ அந்த பிள்ளைகளோட போராடி அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிற குள்ளையும் மண்டை காஞ்சி போயிடுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. பாடு வளர்ந்துட்டு போகுதுக்கு. அந்த காலத்தில் தப்பு பண்ண அடி வெளுத்துருவார் தாப்பேமா இருக்குது. இப்போ பிள்ளை வெளுக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பிள்ளை தான் என்ன செய்யுது, ஏற்று பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளோட தேவ பிள்ளைகளுக்கு சந்ததியை கொடுத்துருக்கிறாரு. அந்த சந்ததிக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். மாறாக உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. படைத்தவரை என்ன செய்யணும் நினைக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த நாட்களிலே பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பிள்ளையை எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எல்லா காரியத்தையுமே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். சில பேர் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கணும். பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கணும். இப்போ அந்த காலத்தில் டியூஷன் அந்த இதெல்லாம் கிடையாது. சாயங்காலம் பழைய விட்டு வந்துட்டு விளாண்டு போட்டு சாயங்காலம் நைட்டு சாப்பிட்டு படுத்துருவோம். இப்போ ஸ்கூலுக்கு விட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் திருப்பி இன்னொரு டியூஷனுக்கு என்ன செய்கிறாங்க, எத்தனை டியூஷன், 2 டியூஷன் அனுப்புகிறாங்க. அப்புறம் திருப்பி வத்தாக்குறைக்கு வீட்டில் உட்காந்து அந்த அம்மா அவர் என்ன செய்யுது, சொல்லி கொடுக்குது. பாருங்கள் எவ்வளோ ஒரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளை வளர்க்குறது ஒன்றுமே கஷ்டப்படவில்லை. ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு பெற்றோர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி அநேக தேவையில்லாத கவலைகளை பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 14:26, கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா, அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்னது கிடைக்கும், திறன் நம்பிக்கை. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், பயப்படணும். அதாவது இங்கே இருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பெற்றோர்கள் இன்றைக்கி கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்கன்னா அதுக்கு கிடைக்கிற பிரதிபலன் என்ன, அது கிடைக்கிற பிரதிபலன் என்ன, அவங்க பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா, அடைக்கலம் கிடைக்கும், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பிள்ளைகளுக்கு தேவ கிருபை கிடைக்கும், பிள்ளைகளுக்கு தேவ ஞானம் கிடைக்கும். இன்றைக்கி ஏன் ஒரு சில பிள்ளைகள் வாழ்க்கையில் தோல்வி ஆகிடுறாங்க, ஏன் ஒரு சில பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கி துக்கத்தில் வேதனையில் இருக்கிறாங்க, ஏன் இன்றைக்கி ஒரு சில பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டு இன்றைக்கி நெருக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதோடைய தாக்கம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது கிடையாது.
மனம் போன போக்கில் வாழ்வதனால தான் அவருடைய பாதிப்பு எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள்கிட்ட வருது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பார்த்தீங்களா அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, நல்லா கவனிங்க. இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துருக்கணும், உயர்ந்திருக்கணும், செழித்திருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும், நடக்கணும். இன்றைக்கி தாய்மார் தகப்பன்மார்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அதுக்கு கிடைக்கிற பிரதிபலன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுமா, கர்த்தரிடத்தில் என்ன கிடைக்குமா, அடைக்கலம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். பிள்ளைங்க போகும்போது வரும்போது கர்த்தர் பாதுகாத்துக்குவார். எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனை, எந்த ஒரு தேவையில்லாத சிக்கல், எந்த ஒரு தேவையில்லாத போராட்டத்துலேயும் பிள்ளைகள் விழாது. காரணம் என்ன, எங்கள் பெற்றோர்கள் கடவுளுக்கு பயந்து நடந்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பயப்படுறதுல என்ன அர்த்தம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். அப்போ இன்றைக்கி பெற்றோர்கள், பெரியவர்கள், திருமணம் முடித்தவர்கள், பிள்ளைக்குட்டி பெற்றவங்க, தாய்மாருங்க, தகப்பனமாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் என்ன செய்யணுமா, வெறுக்க வேண்டும். தீமைகளை சேர்த்து கொண்டு வாழக்கூடாது, தீமை செய்து கொண்டு வாழக்கூடாது, பாவத்தை வெறுத்து விட வேண்டும், பாவத்தை செய்து கொண்டு வாழக்கூடாது. அப்படி வாழும்போது நடக்கிற காரியம் என்ன, பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்காது, பிள்ளைகள் தோத்து போன வாழ்க்கை வாழ்வார்கள். ஏன் பிள்ளைகள் தோத்து போன வாழ்க்கை, ஏன் பிள்ளை வாழ்க்கை கஷ்டம், ஏன் பிள்ளை வாழ்க்கையில் நெருக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கு பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்காமல் இருப்பதனால தான் பிள்ளைகளுக்கு பாதிப்பு உண்டாகுது. அதுதான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுவன் எவனோ அவன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா, அடைக்கலம் கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் சரியான முறையில் வேலை கிடைக்கல, திருமண காரியத்தில் ஃபெயிலியரு, புருஷன் வாய்க்கிறோம் சரியில்லை, இப்படி பலவிதமான எத்தனையோ சிக்கல் இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் பிள்ளைக்கு அடைக்கலம் கிடையாது. ஏன் உன் பிள்ளைக்கு அடைக்கலம் கிடைக்கல, ஏன் உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை? அப்படின்னா நாம் செய்கிற தவறுகள், ஒருவேளை தெரியாமல் அப்படி தவறுகள் பண்ணியிருந்தாலும் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு, தகப்பனே நான் செய்கிற இந்த பாவம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என்னை மன்னிச்சு ஆண்டவரே, நான் இனிமேல் எந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் மன்னித்து பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலத்தை அவர் என்ன செய்வார், கொடுப்பார். ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இன்னைக்கு ஒரு மனுஷன் போதிக்கிற போதனையை காட்டிலும், ஒரு மனிதன் நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தருவதை காட்டிலும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரா, போதிப்பாராம். பிள்ளைகள் கர்த்தரால் என்ன செய்வாங்க, போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்புறம் என்ன போட்டிருக்கு, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் ரொம்ப பெரிதாக இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, சமாதானமாக இருக்குமா, எந்த சண்டை செஞ்சு இருக்காது, பிரச்சனை இருக்காது. எத்தனையோ குடும்பத்தில் கணவன் மாதிரி குடிச்சிட்டு வர்றான், சரியாக வேலைக்கு போக மாட்டான், காசு பணம் கொடுக்க மாட்டான். அப்போ அந்த பெண் பிள்ளைக்கு தான் கஷ்டப்படுதுங்க. அப்போ எனக்கு பிள்ளையை வளர்க்க வழி இல்லை, நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நான் ஒரு தீப்பிடி ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறேன், நான் அந்த வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கணவன்மார்கள் சரியாக இல்லாதனால தான் கடைசியில் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் நெருக்கப்படுறாங்க. அப்போ இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், மாத்திரமல்ல உன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா, பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வாழ்கிற சமாதானத்தை காட்டிலும் நம்மளுக்கு உண்டான பிள்ளைகள் போகிற இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப சமாதானமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, நம்ம கர்த்தருக்கு மட்டும் பயந்து நடந்தோம்னா, இன்றைக்கி தாய்மார்க்கு தகப்பன்மார்க்கு கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைப்பது மாத்திரமல்லாமல், நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைப்பது மாத்திரமல்லாமல், நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதிப்பார். இந்த இடத்துக்கு போகாத, இதை செய்யாத, இதை பார்க்காத அப்படின்னு சொல்லி கர்த்தர் கரம்பிடித்து போதிச்சு நினச்சி நடத்துவார். மாத்திரமல்ல அந்த பிள்ளைகளை நம்ம திருமணம் முடித்து கொடுத்தாலும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ரொம்ப சமாதானமாக இருக்கும் அப்படிங்கிறார், ரொம்ப சமாதானமாக இருக்கும். இதுதான் கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி காசு பணத்தை காட்டிலும் சொத்து சுகத்தை காட்டிலும் குடும்பத்தில் பிள்ளைய நிம்மதியாக வாழுதா, சந்தோஷமாக வாழுதா, சமாதானமாக வாழுதா, பிரச்சனையில் வாழுதா, கணவன் குடிக்காமல் அடிக்காமல் வெறிக்காமல் பிரச்சனையோடு வர, அது நல்லா என்னச்சு நம்ம பார்க்கணும். பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் யோசிக்கணும். ஏன் நம்ம பிள்ளைக்கு இந்த கஷ்டம், ஏன் நம்ம இந்த பாடம் அப்படின்னு கேட்கும்போது தவறு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இங்கே தாய் தகப்பன்ற தவறு இருக்குது.
கர்த்தருக்கு பயந்து நடக்காமல் வாழ்ந்திருப்பாங்க. அதனால தான் பிள்ளைகளுக்கு பாதிப்பு. அந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். திருப்பி சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார் என்ன அர்த்தம்? முன்னேற வைப்பார், உயர வைப்பார், செழிக்க வைப்பார், ஒழுக்கமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, சமாதானம் இருப்பாங்க. கடைசி காலத்தில் வயசான காலத்தில் பிள்ளையை கஞ்சி ஊற்றும், தாய் தப்பனை அம்மோன்னு விட்டுற மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க ஒழுக்கமான பிள்ளைகளாக இருக்கும். ஏன்னு கேட்டால் கர்த்தரால் அந்த பிள்ளை என்ன செஞ்சுருக்கிறாங்க? போதிக்கு அதான் சொல்ல வர்த்திக்க பண்ணுவாராம் பிள்ளைகளை. நம்மளை வர்த்திக்க பண்ணுவது மாத்திரமில்லாமல் நம்முடைய பிள்ளைகளை நினைச்சுவார், போதிப்பார். மாத்திரமல்ல, சங்கீதம் 128:6 என்ன சொல்லுது? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்ப உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளியுமர கன்றுகளைப் போல என்ன செய்வாங்களா? இருப்பார்கள். அப்போ என்ன சொல்லுது பாருங்க வசனம். இங்கே இருங்களேன். இன்னைக்கு பெரியவர்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது நம்முடைய சந்ததிக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை, அது எப்படின்னா உன் பிள்ளைகளுக்கு உண்டான பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை என்ன செய்வாய்? நீ காண்பாய். மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் ஒளியுமர கன்றுகளை போல என்ன செய்வாங்களாம்? வளர்ந்துருப்பார்கள். பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? ஒளிமரங்கள் வளர்ந்துருப்பார்கள். மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நல்லா கவனிங்களேன். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம். இன்றைக்கி பிள்ளைகளை குறித்து கலங்கிட்டு இருக்கோம், பிள்ளைகளை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை என்ன செய்வாரா? ஆசீர்வதிக்கிறார். சொல்றாரு உன் வாசல்களின் தாழ்பால். அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? வாசல் எதுக்கு? வீட்டுக்கு வாசல் இருக்கு. எதுக்கு தாப்பா வச்சிருக்காங்க? எதுக்கு பூட்டு வச்சிருக்கிறாங்க? பாதுகாப்புக்கு, அல்லது திருடன் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, அந்நியர்கள் உள்ளே வராமல் இருக்கிறது தான் வாசலில் தாழ்பாலை போடுறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நீ போட்ட தாழ்பாலை பாதுகாப்பு இருக்காது. நான் உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சு என்ன செய்ய போகிறேன்? உன் பிள்ளை என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென், அல்லேலூயா. உன் பிள்ளையை ஆசீர்வதித்து என்ன செய்ய போகிறேன்? தோசனை என்ன சொல்ல? திருப்பி வாசிங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பேன். ஆமென். இன்னைக்கு நம்ம பிள்ளையை பற்றி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தரை கொடுக்கும்போது நம்ம பிள்ளைகளை பற்றி கவலைப்படலாமா? எப்படி இந்த பிள்ளையை வளர்ப்பேன்? எப்படி இந்த பிள்ளையை படிக்க வைப்பேன்? இந்த பிள்ளைக்கு தேவைகளை எப்படி சந்திப்பேன்? நான் ஒன்றுமே புரியலையே, எனக்கு கவலையாக இருக்கே அப்படி சொல்லலாமா? நீங்கள் கர்த்தர் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறார். கர்த்தர் தான் உங்கள் பிள்ளை என்ன செய்கிறாரு? வளர்க்குறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, தாழ்பால்களை பலப்படுத்துகிற. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சகல ஜனங்களை பாரு. உபாகம் 7:14 சொல்லுகிறது, சகல ஜனங்களை பாருங்க உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உபாகமும் 7:14 சகல ஜனங்களை பார்க்கலும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணுமா? நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா? நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் போதும். கர்த்தருடைய கற்பனை கட்டளை கீழ்ப்பணிந்து நடக்கும்போது நம்முடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். மலை மேலே இருக்கிற பட்டமுள்ள உயர்த்துவார். அதனால் இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். நாம் ஜெபிப்போம். தகப்பனை இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட எத்தனையோ தாய்மார்கள், தகப்பன்மார்கள், பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை குறித்து கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர், பிள்ளைய வாழ்க்கையில் அநேக தோல்விகளை பார்க்க முடிகிறது. பிள்ளைய வாழ்க்கையில் அநேக நஷ்டங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நாட்களில் கூட பெற்றோர்கள் ஆண்டவரை கர்த்தருக்கு பயந்து நடக்காமல் இருப்பதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாதிப்பு. இந்த நாளிலே அந்த மறைபொருளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்று பெரியவர்கள் தீமையை வெறுத்து விட வேண்டும். உலகப்பரமான பாவங்கள், உலகப்பரமான எண்ணங்கள், உலக ஆசைகள், இது எல்லாத்தையும் வெறுத்து வாழும்போது பிள்ளைங்க வாழ்க்கையில் சேமம் உண்டாகிறது. பிள்ளைகளுக்கு கர்த்தரத்தில் அடைக்கலம் கிடைக்கிறது. தாப்பனை இந்த வார்த்தையின்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க கிருபை தாங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்க கிருபை தாங்க.
ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.